வணக்கம். நான் மருத்துவர் ஆர்வி ஜெயபாலாஜி, வேலம்மாள் மருத்துவமனையில் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் முதுநிலை மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். குழந்தையை பொறுத்தவரை ரெண்டு விதமாக பிரிப்போம், growth அண்ட் டெவலப்மெண்ட். growth அப்படிங்கிறது ஃபிசிக்கல் growth. அவங்க எடையில், உயரத்தில், தலை சுற்றளவு இதெல்லாம் எப்படி ப்ராக்ரஸ் ஆகி, அதாவது பிறந்ததுக்கப்புறம் எப்படி அது முன்னேறி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு விசிட் வரும்போதும் நாங்கள் பிறந்ததுலேருந்து வெயிட்டை நாங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி ஒரு 2 மாதம் இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்க லென்த் அல்லது ஹைட், அதாவது growth வெலாசிட்டியை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். 3வது தலை சுற்றளவை ஒவ்வொரு மாதம் இந்த தடுப்பூசிக்குன்னு வரும் பொழுது தலை சுற்றளவை பார்த்து அதன் மூலமாக தலையினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இது growth. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மூளை நரம்புகளோட வளர்ச்சியை காட்டுது. அது குழந்தை 1.5 மாதத்தில் அம்மாவை பார்த்து முகம் பார்த்து சிரிக்குதா, 3 மாதத்தில் கழுத்து நிற்குதா, 5 மாதத்தில் குப்புற விழுகுதா, தவக்க ஆரம்பிக்கிறது, உட்கார ஆரம்பிக்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது, அந்தந்த வயதில் அந்தந்த செயல்பாடுகளை அந்த குழந்தை தாமதமின்றி செய்யுதா அப்படிங்கிறத அதுக்குன்னு சார்ட் இருக்குது. டென்வர் டெவலப்மெண்ட் சார்ட் அல்லது சிம்பிளாக இந்தியாவில் டிவைஸ் பண்ணது ட்ரிவாண்ட்ரம் டெவலப்மெண்டல் ஸ்கேலிங் சார்ட்னு ஒன்று இருக்குது. அதன் மூலமாக நாங்கள் அசஸ் பண்ணி அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி, அதாவது டெவலப்மெண்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறத அசஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலி பிறந்த குழந்தை அது 2 வயது முடிவற வரைக்கும், அதாவது தானாக பேசி தன்னுடைய தேவைகளை சொல்கிற வரைக்கும் அதனுடைய காமனான லாங்குவேஜ் அப்படின்னாலே அழுகை தான். பட் அந்த அழுகையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அம்மாவுக்கு அம்மா மாறுபடுது. அதாவது சாதாரண தேவைக்கும் அந்த குழந்தை அழுகும், தன்னுடைய கஷ்டத்துக்கும் குழந்தை அழுகும். தேவைக்கு அழுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிக்கு, ஈவன் பால் போதுனாலும் அதை அழுது தான் அதை சொல்லி ஆகணும். தூங்கி முழிச்சிட்டேன் என்னை தூக்குங்க அப்படின்னு அழுகணும். தூக்கம் வருது அதுக்கும் அழுகணும். அது போக சப்போஸ் இப்போ இது வெட் பண்ணிட்டோம், டைப்பரை வெட் பண்ணிட்டோம், இல்லை யூரின் போகிறேன், இல்லை போய் முடிச்சிட்டேன், இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்கு அழுகிறதெல்லாம் தேவைகளுக்கு அழுகிறது. அதே நேரத்தில் குழந்தை வித்தியாசமாக ரொம்பவும் அப்நார்மலாக ஒரு கண்டினியூஸ் க்ரை ரொம்ப ஹை பிச்சில் அழுதுகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக அது ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது ஒரு வியாதியோ இல்லை அதனால் வரக்கூடிய ஒரு பெயின் வலினால தான் அழுகும். பட் காமனான வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலி தான். சில நேரம் தாய்ப்பாலோ இல்லை மற்ற பாலோ கொடுக்கும் பொழுது ஒரு அஜீரணத்தில் சில மாறுபாடு ஏற்படும் பொழுது ரொம்ப குடலுக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆகும்போது அது ஒரு வலியாக மாறி அதைத்தான் இன்ஃபேன்டைல் கோலிக் அல்லது காமனாக அது சாயங்கால நேரத்தில் தான் வரும். அதனால் அதை ஈவினிங் கோலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் மருத்துவ முறைகள் இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தை நிபுணரை ஆலோசிச்சிங்கன்னா அவங்களே மருந்துகள் கொடுப்பாங்க. பட் ஜென்ரலாக நான் சொல்ல விரும்புகிறது, எல்லா அழுகையும் பசி பால் பத்தலை அப்படின்னு எடுத்துக்காமல் ஒவ்வொரு தடவையும் அது ஒவ்வொரு தேவைக்கோ இல்லை ஒவ்வொரு கஷ்டத்துக்கோ அழுகுது, அதை புரிந்து அதை சரி பண்ணோம்னா அது உடனே அழுகையை நிறுத்திடுங்க. இன்ஃபேண்ட் கோலிக் அல்லது ஈவினிங் கோலிக் அப்படிங்கிறது நார்மலாக மோஸ்ட் ஆஃப் தி டைம் தாய்ப்பாலோ இல்லை மற்ற பாலோ குடிக்கக்கூடிய குழந்தைகள் அந்த அஜீரணத்தில் குடலில் அதிகப்படியாக கேஸ், அதாவது அந்த வாயு ஃபார்ம் ஆகும்போது அதை வெளியேற்றுறதுக்கோ இல்லை சில நேரம் மோஷன் போகிறப்போ ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கோ ஒரு அழுகிறது தான் இது ஒரு காமனான ஒரு என்டைட்டி. இன்னும் சொல்லப்போனால் இது பெரிய வியாதியாக எடுத்துக்கணும் அப்படின்றத அவசியம் இல்லை. இதுக்கு டைஜஸ்டிவ் ட்ராப்ஸ்னு சிலது மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். அது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதனுடைய குறையும். வேறு ஒன்றும் இதுக்கு ஒன்றும் பெரிதாக நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் கடல் தெரப்பி அப்படின்பாங்க. குழந்தைய தூக்கி நல்லா தோலில் போட்டு நல்லா தட்டி கொடுக்கறது, இல்லை கடலிங் நல்லா குழந்தைய ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, அல்ல என்றால் நம்ம கையை நல்லா ரப் பண்ணி வார்ம் பண்ணிவிட்டு ஜென்டிலாக அவங்களோட வயிறை ப்ரெஸ் பண்ணாலே அந்த பெயின் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன வழிமுறைகளில் அந்த வலியை குறைச்சிக்கலாம். நம்ம இது ஒரு காமனான கொஸ்டின். அம்மாவும் என் குழந்தை வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஆக்சுவலி பிறந்ததுலேருந்து நம்ம சீரியலாக நம்ம வெயிட்டை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு growth சார்ட் அப்படின்னு சொல்லி இந்தியன் growth சார்ட், ஐஏபி growth சார்ட் இருக்குது. அதில் நம்ம பிளாட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போது அந்த growth சார்ட்லேயே அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து கரெக்டாக வளர்ந்து அந்த எடை வந்துக்கிட்டு இருக்குன்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். 2வது எடை
அப்படிங்கிறது ஒரு குழந்தை 2.5 கிலோவில் பிறக்கும், ஒரு குழந்தை 3.5 கிலோவில் பிறக்கும். அதை ஒட்டி தான் பின்னாள்களில் அதனுடைய எடை கூடுவது இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மற்ற குழந்தைகளோட எதிர் வீட்டு குழந்தை, மாடி வீட்டு குழந்தை இல்லை சொந்தக்காரங்க குழந்தையோட கம்பேர் பண்ணவே வேண்டாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. அதை கொடுத்தாலே சீரான வெயிட் கரெக்டாக இருக்கும். 6 மாதத்துக்கு பிறகு அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடு அல்லது வீனிங் ஃபீடுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி சமச்சீராக சரியான விகிதத்தில் கொடுக்கும் பொழுது அந்த எடையானது கண்டிப்பாக இது நார்மலாக சராசரியாக கூடிக்கிட்டே தான் இருக்குங்க. ஃபுட் ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து முதல் 6 மாதத்துக்கு நான் முன்னமே சொல்ல மாதிரி வெறும் தாய்ப்பால், ஈவன் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. அதுதான் நல்லது. ஏன்னா ஒரு தாய்ப்பாலே அதிலே சமச்சீரான புரதங்கள், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், எதிர்ப்பு சக்தி எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு குழந்தை 6 மாதத்துக்கு பிறகு தான் மற்ற உணவு கொடுக்க நம்ம ஆரம்பிக்கணும். அது எப்படின்னா வந்து இப்போ குழந்தை தண்ணியான தாய்ப்பால் மாத்திரம் குடிச்சிக்கிட்டு இருக்கு. பின்னாடி ஒரு வயசு 10 மாதத்துக்கு மேலே திட உணவு சாப்பிட போது 2க்கு நடுப்பட்ட அந்த ஒரு 3 மாத இடைவெளியை தான் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடு அப்படிங்கிறோம். அப்போ வந்து திட உணவும் இல்லாமல் திரவு உணவும் இல்லாமல் ஒரு கஞ்சி போல் இல்லை கூழ் போல் உணவை அதுக்கு சாப்பிட்றதுக்கு பதமாக செய்து கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த குழந்தையும் ஈஸியாக சாப்பிட்டுக்கும், அது ஈஸியாக டைஜஷன் ஆகிக்கும். பட் ஜென்ரலாக அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடுக்குன்னு சொல்லி ஒரு கைட்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாய்ப்பாலை நிப்பாட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு 2-2.5 வயசு வரைக்கும் கொடுக்கணும். ரெண்டாவது, 6 மாதத்துக்கு பிறகு குழந்தையோட ஜீரணத்தன்மைக்கு ஏற்ப நம்ம பதமான அந்த சமச்சீரான அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடை ஆரம்பித்து இனிஷியலாக ஒரு நாளைக்கு ஒரு வேளைன்னு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து 2 வேளை 3 வேளையாக ப்ராக்ரெசிவாக கூட்டணும். ஒரு 8 மாதம் 9 மாதம் வரும் பொழுது குழந்தை காலை, மதியம், இரவு இந்த 3 வேளைக்கு நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரியும், தென் இடைவெளியில் 11 மணிக்கும் காலையில் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன அளவில் ஏதாவது பிஸ்கெட்ஸு, ஜூஸஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கணும். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடுங்கிறதே ஒரு பெரிய வேஸ்ட் ஏரியா. உங்கள் மருத்துவரை கேட்டால் அவங்களே கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப காமனாக இதுவும் வந்து அம்மாகிட்ட பேரண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின். அதாவது என்னுடைய குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லை, ஏதாவது ஒரு டானிக் கொடுங்க அப்படின்றது. ஆக்சுவலி எதிர்ப்பு சக்தி பிறவிலேயே இல்லாத குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப அரிதுங்க. அது வந்து 2 லட்சம் 3 லட்சத்துக்கு ஒரு குழந்தைக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். காமனாக அது வர்றது கிடையாது. பட் காமனாக என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குழந்தை வளர்ந்து வரும் பொழுது தான் அந்த இம்யூனிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இயற்கையிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அது வரைக்கும் காமனாக இந்த சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றுல உள்ள கிருமிகள் இல்லை சர்ஃபேஸஸில் உள்ள கிருமிகளோட அந்த குழந்தை கான்டாக்ட் வரும் பொழுது தான் சில நோய்கள் லைக் காமனாக மூக்கு வடிதல், காமனாக இருமுதல், சின்ன சின்ன வைரல் ஃபீவர், சின்ன சின்ன வாந்தி வயிற்றால் வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி வருது. ஸோ இது வந்து இந்த சுற்றுப்புறத்தில் உள்ள அந்த கிருமிகளுடைய சேலஞ்சு தான் உடம்பு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இம்யூனிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணும். அதுக்கு அந்த உடம்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில உணவுகள், எடுத்துக்காட்டாக விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி உள்ள உணவுகள். எடுத்துக்காட்டாக விட்டமின் ஏன்னா பப்பாளி, கேரட்டு, மீன், முட்டை அந்த மாதிரியான உணவுகள். விட்டமின் சின்னா எல்லா விதமான பழங்களும். நிறைய பேர் பழம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்குன்னு தவறான கான்செப்டில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடியிலலாம் விட்டமின் சி நல்லது, நிறையா இருக்கும். அது கொஞ்சம் வைரஸுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். 3வதாக வந்து புரதச்சத்து உள்ள உணவுகள் நம்ம பாடி பில்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 காம்போனண்ட்டும் சரி விகிதத்தில் இருக்கான்றதை பார்த்துக்கணும். அதுக்கு மேலாக நம்ம ரொட்டீனாக கொடுக்கக்கூடிய தடுப்பூசிகளே நம்ம உடம்புல ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு தான் கொடுக்குறோம். அதை காலம் தவறாமல் சரியாக அரசு மருத்துவமனையிலோ இல்லை தனியார் மருத்துவமனையிலோ போய் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தாலே போதும். 3வதாக காமனாக நம்ம ப்ரிவென்ஷன் லைக் ஹேண்ட் வாஷிங், பொது இடங்கள் போகும்போது மாஸ்க் இந்த மாதிரி போடும் பொழுது நோய் தொற்றிலிருந்து நம்ம குழந்தைய நல்லாவே பாதுகாத்துக்கலாம். குறை பிரசவத்துக்கு உண்டான காரணம் பார்த்தா நிறையா இருக்குது. அது அம்மா சைடு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அம்மாவுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இல்லை சர்க்கரை வியாதி இல்லை அம்மாவுக்கு வேறு ஏதாவது உடல் ரீதியான வியாதிகள் இருக்கும்போது குறை மாதத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு வழிவகுத்துறது. சில நேரம் தண்ணி குடம்னு சொல்லி அது சீக்கிரமாகவே உடஞ்சிருச்சு அப்படின்னா அது குறை மாதத்தில் தான் பிறக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த குறை மாதத்தில் பிறக்கும் பொழுது அது எவ்வளோ வாரத்துக்கு முன்னதாக பிறக்குது, 30 வாரத்தில் பிறக்குதா, 32, 34, அதுக்கு தக்கன அதனுடைய பிரச்சனைகள்
மாறுபடும் ஒன்று. ரெண்டாவது, பிறக்கும் பொழுதே எவ்வளோ எடையில பிறக்குதுங்கிறது. சராசரியாக இந்திய குழந்தைகள் 2.5 வயசுக்கு மேலே பிறந்தால் அது நிறைவான எடைன்னு சொல்கிறாங்க. பட் 2.5 கிலோவுக்கு மேலே பறக்கும் பொழுது, எடுத்துக்காட்டால் 800 கிராம் 600 கிராம் இல்லை 1000 கிராமில் பறக்கும்போது அதற்கு உண்டான அந்த கஷ்டங்களை அந்த குழந்தை அனுபவித்து அதுக்கப்புறம் தான் அந்த என்ஐசியில் ப்ராப்பர் கேர் கொடுக்கும் பொழுது அதுலேருந்து மீண்டு 2 வாரமோ 4 வாரமோ 6 வாரத்திலே வர்றாங்க. இது குறை மாதத்தில் பறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. இது நியோனேட்டல் ஜாண்டிஸ், அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த மஞ்சக்காமாலை. இது காமனாக இதில் பல வகைகள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பொதுவாக எடுத்துக்க வேண்டாம். பெரியவங்களுக்கு வரக்கூடிய மஞ்சக்காமாலைங்கிறது கிருமி தொத்துதல்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது வயிற்றில் உள்ள கட்டிகள்னாலேயோ, பட் பிறந்த குழந்தைகளுக்கு வர்றதுக்கு காரணமே வேறு. இதில் மோஸ்ட்லி ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லி எல்லா குழந்தைகளுக்கும் 100க்கு 100 குழந்தைகளுக்கும் லைட்டாக ஒரு மஞ்சள் நிறம் வந்துட்டு 1 வாரம் 10 அதிகபட்சம் 12-14 நாளில் தானாகவே சரியாகிவிடும். அதுக்கு நிறைவாக அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாலே போதும். அந்த பிலுர்பின், அந்த மஞ்சள் நிறம்ங்கிறது மோஷன்லேயே வெளியேறிடும். இதுக்கு காமனாக சூரிய வெளிச்சத்தில் காட்டணும் அப்படின்ற ஒரு தவறான ஒரு கான்செப்ட் சமூகத்தில் இருக்குது. ஆக்சுவலி சூரிய வெளிச்சத்தில், அதுவும் இந்த மாதிரி சம்மரில் காட்டும் பொழுது குழந்தைக்கு நீர் சத்து இழப்பு அதிகம் ஏற்படுற அபாயம் இருக்கிறதுனால அது செய்யக்கூடாது. சப்போஸ் அந்த ஜாண்டிஸ் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குழந்தை மருத்துவ நிபுணரை பார்த்துக்கலாம். இதை தாண்டி அம்மாவுக்கும் குழந்தைக்கும் அந்த இரத்த குரூப்புங்கிறது மாறுபட்டு பிறக்கிறது. அம்மா நெகட்டிவ் குரூப்பு, பேபி பாசிட்டிவ் குரூப், இந்த மாதிரி பல காரணங்கள்னால, இல்லை குழந்தையோட இரத்த அணுக்களில் ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி பல காரணங்களில் அந்த மஞ்சக்காமாலைங்கிறது வர வாய்ப்பு இருக்குது. பட் ஒவ்வொன்றையும் உங்களை குழந்தை மருத்துவர்கிட்ட கேட்டிங்கனாலே அவங்களே தேவையான உங்களுக்கு உதவிகளையும் மருத்துவ ஆலோசனையும் கொடுப்பாங்க.